அம்மா வணக்கம்மா. எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேம்மா. இவங்க நம்ப பாரிஜாத செடிம்மா. இவங்க ரொம்ப வருஷமா நம்ம வீட்ல இருக்காங்க. இவங்க பால்கனி தொட்டியில வச்சிருந்து 12க்கு 12 தொட்டியில வச்சு வளர்த்து கொண்டாந்து இப்ப பெரிய ட்ரம்ல இருக்குமா. இது நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பேச போறோமா. இடையில முக்கிய டிப்ஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கேளுங்க, தள்ளி விடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குமா. இந்த செடி ஆனா ஒரே தடவை 20, 21 பூ பூத்துதுமா. அத நான் வீடியோவா போட்டிருந்தேன். இப்பதான் பாக்குறேன். கிட்ட மண்ணு கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. 1/4 ட்ரம் தான் இருக்காங்க. கொஞ்சம் ஆனா அடிக்கடிக்கு எருவு மீனாமெல்லாம் என்னென்ன சத்து கொடுக்கணுமோ கொடுக்குறேன். கொஞ்சம் மண்ணு கொட்டணுமா. இந்த செடிய நம்ம வீட்டுல இருக்கிறது எப்படியும் ஒரு 7 வருஷம் இருக்கு. 7, 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. இத மேல அப்பெல்லாம் ட்ரம்மு வாங்கிட்டு நான் எதுவும் செய்யாம ஒரு 4, 5 ட்ரம்மு வாங்கிட்டு வச்சிருந்தேன். ட்ரம்மில் எடுத்து இதை வச்சிட்டாங்க. ஏமா இப்படி பாரிஜாத செடிக்கு இப்படி பண்ணீங்கன்னா இன்னொரு ட்ரம்லயும் வச்சிட்டாங்க பாருங்க. இதுவும் பாரிஜாதம் தான். இதுவும் ட்ரம்மில் வச்சிட்டாங்க. இந்த செடி ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. செடி இப்ப எப்படி இலை ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி இலை ஃப்ரெஷ்ஷாவே இல்லம்மா. இவங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை மருந்து கொடுத்து இப்பதாம்மா பெரிய பெரிய இலை வராங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. 2 செடி இவங்க ஒரு அழகா பூப்பாங்க, இவங்க ஒரு தினுசா பூப்பாங்க. 2ம் வெவ்வேற மாதிரி இருப்பாங்க. இது 2ம் என்னுடைய 2 மகள்கள். எனக்கு 2 பொண்ணுமா. அந்த 2 பொண்ணுங்க மாதிரி இவங்க 2 பாரிஜாத செடி என் வாழ்க்கையில ரொம்ப என்னோட இருக்கிறவங்க. இது என் பெரிய பொண்ணு தான் ட்ரம்ல நட்டாங்க. அவங்களுக்கு திருமணம் 2024 நவம்பர் 7 திருமணமும் நவம்பர் 15 வரவேற்பு நடந்தது. இப்ப அவங்க நம்ம கூட இல்ல, மாமியார் வீட்டுல இருக்காங்க. அவங்க ஞாபகமா இது நான் வந்தேன்னா எனக்கு பேசுமா. பெரிய பொண்ணு மாதிரி பேசும். ஆனா பெரிய பொண்ணு நம்ம வீட்டுல இருந்த ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு அன்பு, ஒரு பாசம் தற்சமயம் இப்ப இல்ல. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? மேரேஜ் ஆன பொண்ணுங்க இப்படி இருப்பாங்களா என்னன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கம்மா. அப்ப இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அன்பு தாய் மேல இப்ப இல்ல. நானும் அதையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. சரிங்களா. இவங்க பாரிஜாதம் இப்பதான் மலருவாங்க, இப்பதான் மலர மாட்டாங்கன்னு இல்லம்மா. நமக்கு ரெகுலராகவே பூ கொடுப்பாங்க. ரெகுலரா இடையில ஒரு 5 நாள் 10 நாள் கேப் எடுத்துப்பாங்க. இப்ப கூட ஒரு பூ பாருங்க. ஒரு அரும்பு வராங்க பாருங்க. ஆனா இதுல எந்த பூ பூத்தாலும்மா 2 பூ பூத்தா 1 சிவனுக்கு 1 சக்திக்குன்னு வச்சிருவேன். நம்ம தோட்டத்திலே எந்த பூ 2, 4 இருக்குதோ சிவன், சக்தி, விநாயகர், முருகர்னு ஃபேமிலி தான் வச்சிருவோமா நானு. இந்த பாரிஜாதத்துல அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரி என்ன டச் பண்ணிட்டு போகுது. இப்ப பாப்பா இல்ல, அவங்க கைரேகை மாதிரி இவங்க என்னோட இருக்காங்க. சரிங்களா. அவங்க பாசம் இல்லைனால நம்ம பாசம் இல்லைன்னு ஆயிடுமா. நம்ம பெற்று இந்த அளவுக்கு வளர்த்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷமா இருக்கிறோம்ல. அந்த நினைவுகள், கனவுகள் இங்க இருக்கும்போது என் பெரிய பொண்ணு அப்படி என்ன தாங்குவாமா. தாங்குவாங்க. அவங்களுடைய நினைவு. இவங்க சின்ன பொண்ணு. இந்த செடி சின்ன பொண்ணாலாம் எனக்கு பிறந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் வீக்கா தான் இருப்பா. பார்த்து செல்லமா. அதே மாதிரிமா இதுவும். ஆனா இவங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா வர்றத பார்த்து மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. அப்படியே இலையெல்லாம் குட்டி குட்டியா ரொம்ப இந்த மாதிரி ஆயிட்டாங்கம்மா. இந்த 2 இலை இருக்கு பாருங்க, இந்த கலர்ல வந்துட்டாங்க. இப்ப இதெல்லாம் அவங்க மாறி இப்ப ஃப்ரெஷ்ஷா வராங்க. அந்த அளவுக்கு அவங்கள மருந்து போட்டு நான் கொண்டு வந்திருக்கேம்மா. நம்ம மாடி தோட்டத்துல ஒவ்வொரு செடியும் நம்ம வாழ்க்கையோட ஒத்து போகும். நம்ம எப்படி குடும்பத்துல ஒருத்தவங்க வருமானம் ஈட்டி 4, 5 பேர் சாப்பிட்றோமோ கொள்றோமோ, அதே மாதிரிதான் இந்த செடிங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. நாம பேசும்போது அவங்க தலையாட்டுவாங்க, இலை அசைப்பாங்க. அவங்க இலை அசைக்கிறது நம்மள வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த பாரிஜாதம் வச்சதுல இருந்து நான் இதை கவாத்து பண்ணலாமா. 1 வாரத்துக்கு முன்னதான் கவாத்து பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இதை நம்ம செய்யணும். இவங்க அந்த அளவுக்கு செல்லமான செடிமா நம்ம வீட்டுல. என் டாக்டர் வைக்கலன்னா நான் சின்னதுலயே வச்சிருப்பேன். இதை அவ்வளோ பெருசு பண்ணி பார்த்துருக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ட்ரம்மு பாருங்க.
ஒவ்வொன்றும் தென்னை மரம் வாழை மரம் வைக்கிற மாதிரி ட்ரம்மில் பாரிஜாதம் வச்சுட்டு எவ்வளோ சொகுசா உட்காந்துட்டு இந்த சின்ன பொண்ணு நல்லா இப்போ பெரியா வர ஆரம்பிச்சிட்டா. பெரிய பொண்ணு இப்போ அடுத்த விளைச்சலுக்கு ரெடி ஆகுறாம்மா. தேங்க்யூம்மா. இந்த மாதிரி நீங்கள் தோட்டத்தில் ஒரு செடி வைங்க, சரிங்களா? அதோட பேசுங்க. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நம்ம ஏதாவது சொன்னோம்னா வெளியில் போகும், நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. நம்ம செடி கொடிக்கிட்ட பேசினா வெளியில் போகாது. நம்ம மனசில் இருக்கிற பாரமும் கீழே இறங்கும், நம்ம மனசும் சந்தோஷமா இருக்கும். மாடிக்கு வந்தாலே மன அமைதி தான், நிம்மதி தாம்மா. நிம்மதியை தேடி நம்ம எங்கெங்கோ அலையிறோம். என் மாடி தோட்டத்துக்கு வந்தாலே எனக்கு நிம்மதி வந்துருமா. நன்றிம்மா. தேங்க்யூம்மா.